வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். வரக்கூடிய அடுத்த 4 மாதங்கள், அதாவது 2025 கடைசி 4 மாதங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக வரப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த 120 நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன காத்திருக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமாக பார்க்கும் பொழுது அந்த கோச்சார் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, சனிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது பார்த்தீங்கன்னா தொழில் வேலை விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிறைந்ததாகவே தான் ஒரு 4 மாதமாக வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வரக்கூடிய 4 மாதமும் செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதமும் கொஞ்சம் அப்படி ஒரு அமைப்பு தான் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் அந்த 4 மாதங்கள் 120 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது வேலை நிமித்தமாக அதிக ஃபோக்கஸ், அதிக முக்கியத்துவம், அதிக ஈடுபாடு, அதில் நிறைய ஃபோக்கஸு, நிறையா டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், புரட்சிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. இதே மாணவர்களாக இருந்தாலும் அவங்களோட வேலையில், அவங்களோட படிப்பில் அவங்களுக்கு என்ன கையில் இருக்கோ அதில் சிரத்தையாக செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. இதே முதியோர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடமைகளை செய்யக்கூடிய அமைப்புக்கு கொஞ்சம் எடுத்து பண்ணுவாங்க. ஒரு சொத்து கொடுக்கறதா இருக்கட்டும், வாரிசுகளுக்கு கொஞ்சம் நல்லது செய்கிறதா இருக்கட்டும், அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒருத்தரோட ஸ்டேட்டஸ், தொழில், ப்ரொஃபஷனை கொடுக்கக்கூடிய அந்த 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது தொடர்ந்து 10ஆம் இடத்துலேயே இருக்கும் பொழுது அதில் ஃபோக்கஸ் இருக்கும். அதே சமயத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, குரு ராசிக்குள்ளேயே இருப்பது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 மாதமாக, அடுத்த வரக்கூடிய 4 மாதமும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் சாஃப்ட் ஆகுது. கொஞ்சம் பழைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் தெளிவான சிந்தனை வரைகிறது. ஸோ கொஞ்சம் செயல்திறன் அதிகமாகிறது. வேலையில் இது வரைக்கும் நம்ம என்ன மிஸ் பண்ணமோ, என்ன கான்சென்ட்ரேஷன் மிஸ் பண்ணமோ அதெல்லாம் கொஞ்சம் செய்யணும். பழைய மாதிரி நம்ம தப்பு செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நல்ல புத்தி, நல்ல உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்துல வருவது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருந்து இடம் சார்ந்த விஷயத்துல சில பிரச்சனைகள், தாயார், அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்புகள் கொடுத்துட்டு இருந்தது. 3க்கு வந்துவிட்டது. ராகு குரு பார்வை பெறுவதனால என்னதான் 9ஆம் இடத்துல தந்தையார் விஷயத்துல சில பாதிப்புகள் கொடுத்தாலும் ஜாதகர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்து அந்நிய சூழ்நிலை மூலமாக ஒரு வியாபாரம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு விஷயங்கள், டிராவலிங், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு பெனிஃபிட், உயர்வுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஸோ கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சனியின் சஞ்சாரம், குருவின் சஞ்சாரம் அருமை, ராகு கேது அமைப்பும் அருமை. ஸோ ஆண்டு கிரகத்தின் விஷயங்கள் நன்றாக தான் இருக்கிறது. இந்த 4 மாதம் பெரிய மாற்றங்கள் எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த மாத கிரகத்தின் அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிதிபதியாக புதனே பார்த்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து தனுசு வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 4 மாதங்கள் தவறு இல்லை. இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய விருச்சிகம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் விருச்சிகத்தில் புதன் வரும் பொழுது குரு பார்வை இல்லாமல் கொஞ்சம் செவ்வாய் வீட்டில் 6ஆம் இடத்துல வரும் பொழுது சில உடல் உபாதைகள், சில வம்பு வழக்குகள், சில தேவையற்ற பண விஷயத்தில் கொஞ்சம் தடைகள், அது மாதிரி விஷயங்கள் வரும். அது ஒரு 15-20 நாட்கள் தான் இருக்குமே ஒழிய ஓவராலாக பார்த்தீங்கன்னா சனியின் சஞ்சாரம் நல்லா இருக்கு. செவ்வாய் 6ஆம் இடத்துல வரும்பொழுது கொஞ்சம் வம்பு வழக்குகள் அது மாதிரி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு புதன், செவ்வாய் அது மாதிரி கிரகத்தோட அமைப்புகளும் ஓரளவுக்கு பரவாயில்லை. சூரியன், சுக்கிரனோட சஞ்சாரமும் தவறில்லை. இத்தகைய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் செவ்வாயும் புதனும் 6ஆம் இடத்துக்கு வருவது மட்டும் கொஞ்சம் உடல் உபாதைகள், கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வம்பு வழக்குகளில் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதே ஒழிய மற்ற கிரகத்தின் சஞ்சாரங்கள் நல்லா இருக்கு. ஸோ அந்த அக்டோபர் மிடில், நவம்பர் மிடில் வரைக்கும் அந்த ஒரு 30 நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாரான அமைப்பு இருக்கே தவிர மற்றபடி இந்த 120 நாட்கள்ல ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ அதனால் தவறு இல்லை. ராசி அதிபதியின் சஞ்சாரம் பரவாயில்லை, ஆண்டு கிரகத்தின் விஷயங்கள் பரவாயில்லாமல் இருக்குது. அதே சமயத்தில் ராகு கேதுகளை 3-9 இருக்குதும் தவறில்லை. ஸோ இதே திருமண விஷயங்கள், இதுவரை பல வருடமாக திருமணம் எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு திருமண விஷயங்கள் நடப்பது,
காதல் கைகூறுவது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சுக்கிரனே 5ஆம் இடத்துல செப்டம்பர் மாதம் வருகிறார், அது குரு பார்வை வருகிறார். ஸோ செப்டம்பர் மாதத்தில் திருமண விஷயத்துக்கு வேணுங்கிற அந்த காதல் விஷயங்கள், காதல் வந்து திருமணமாக கன்வெர்ட் ஆகாத விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு, பேரண்ட்ஸ் மூலமாக ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது, பேரண்ட்ன்றது ஒரு பர்மிஷன் கிடைக்கிறது, அது எல்லாமே பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக காதல் வயப்படுறது, நட்பு காதலாக மாறுவது, அது மாதிரி நல்ல அமைப்புகள் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 4 மாதங்கள் 120 நாட்கள் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு வெளிநாடு போகக்கூடாது. அது குறிப்பாக ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. புதுசாக தொழில் அமைக்கணும், ஒரு வேலையில் இருக்கிறோம், புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் போகக்கூடிய அமைப்புகள், இதுவரை சைடில் ஒரு தொழில் ஆமிக்கிறது, ஒரு பங்குதாரர் மூலமாக இன்னொரு தொழில் ஆமிக்கிறது, ஒரு புதிய பிரான்ச் போடுறது, புதிய டிவிஷன் போடுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய முதலே சொன்ன மாதிரி குரோத் ஓரியன்டாக வேலை தொழிலில் அதிக புரட்சிகள் செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த 4 மாதமும் தொடர்ந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மீடியா துறையில், டெக்ஸ்டைல்ஸ் துறையில், இந்த லக்ஸுரி ஐட்டம் துறையில், ரிசார்ட்ஸ், அது மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேன்மை, அவங்களுடைய பிராண்டிங் ஆகுறது, ஜுவல்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, கோல்டு பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல க்ரோத் ஆகக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வந்து அந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ தொழில் அமைப்புகள் நல்லா இருக்குது. மாணவர்களுக்கு வந்து படிக்கக்கூடிய விஷயத்தில் தப்பு இல்லை. மீடியா துறை, அது மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்கார பாருங்க பார்த்தீங்கன்னா தவறு இல்லை. அந்த அக்டோபர் 15லேருந்து நவம்பர் 15க்குள்ள அந்த புதனின் சஞ்சாரம், செவ்வாயின் சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருக்கும் பொழுது, மிதுன ராசிக்கு 6ஆம் இடம் வலுக்கும் பொழுது, சில ருணச்சத்ரு பாவங்கள் விஷயங்கள் வலுக்கும் பொழுது உடல் உபாதைகள் அது மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிதுன ராசிக்காரர்களாகிய பெரியோர்கள், வயது மிகுந்தவர்கள் வந்து கொஞ்சம் இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வந்து தசநாதன் எப்படி இருக்காரு, புத்திநாதன் எப்படி இருக்கிறார், உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், உங்கள் லக்னத்துக்கு உங்கள் தசநாதன் வந்து எத்தகைய ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார், புக்திநாதன் எப்படி ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார், இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுதுதான் உங்களுடைய அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய 12 மாதங்கள் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் எப்படி, லாங் டேர்ம் எப்படிங்கிறது உங்களுடைய தசாபுக்திகளோட சேர்த்து இந்த கோச்சார அமைப்பும் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையுமே ஒரு துல்லியமான ஒரு டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கை எது மாதிரி மாறக்கூடியது, எது மாதிரி டைமில் நம்ம வேலை மாறலாம், எது மாதிரி டைமில் நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற அந்த ஹையர் ஸ்டடீஸு, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் எல்லாம் கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா இல்லையா, அதே சமயத்தில் திருமண விஷயங்கள் எப்போ நடக்கும், குழந்தை விஷயங்கள் எப்போ பாசிட்டிவாக நம்ம குழந்தை பிறப்பு வரக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம துல்லியமாக பார்த்து அதன் மூலமாக நம்ம முடிவெடுத்து தக்க நேரத்தில் கரெக்டான முடிவுகள் எடுக்கும் பொழுது பொருள் விரயம், சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தம் என்னங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை வகுக்குமே. ஆனால் நம்ம அது மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ஒரு வெற்றி, எளிதில் வெற்றி, எந்த பெரிய விரயங்களும் சிரமங்களும் இல்லாமல் பெற முடியும். இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமா நீங்கள் வந்து பலம் பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய 120 நாட்கள், அதாவது 4 மாதங்கள், செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி 2025 வரைக்கும் என்ன ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து சனி 6ஆம் இடத்தில், குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகு 5ஆம் இடத்தில், கேது 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ இது எப்படி ஒரு அமைப்புனா, ராகை குரு பார்க்குறார். அதனால பாருங்க, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத்திரஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறது. வந்து குழந்தைகள்னால் சில விஷயங்கள் மிக்சடான இருக்கும். சில பேர் மெனக்கிடக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளுக்கு மெனக்கிடக்கூடிய அமைப்புகள், சில பேர் குழந்தைங்களால சில பெனிஃபிட்ஸு, அவங்களை வெளிநாடு அனுப்புறது,
கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் படிப்பு விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கெடுக்கிறது, ஃபினான்ஸ் பண்ணுறது, பேங்க் லோன் போகிறது, அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அலையிறது, அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. அதாவது இதுவரை கொஞ்சம் கடந்த 2 வருஷமாக பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சில விஷயங்கள் நீங்கி கொஞ்சம் பணப்புழக்காட்டம் அதிகமாகக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் ஒரு நிம்மதி பெருமூச்சு அடைச்சி இந்த வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் குறையிறது, கடன் கொஞ்சம் அடங்கிறது, அசுப கடன் சுப கடனாக மாறுவது, அது மாதிரி சில அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் இதுவரை 1 வருடம் அஷ்டமத்தில் போன குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வந்து ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பிரைட்டாக சிலதெல்லாம் யோசிக்கிறது, கொஞ்சம் வாழ்க்கையில் இதுவரை செய்த தவறுகளை மறந்து இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, அதுலேருந்து மீண்டு வருவதுக்கு என்ன வழி. ஏன்னா வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி போகிறது இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போயிட்டு இருக்கிறதா லைஃப் இல்லைங்களா. அதில் வந்து அஷ்டமத்தில் போன குரு அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புலேருந்து இப்போ குரு ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நம்ம லாஸ்ட் டைம் என்னென்ன தப்பு பண்ணோம், எது மாதிரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், இன்னும் ஒரு உத்வேகமாக கொஞ்சம் திட்டம் போடுறது, ஒரு பிளான் போடுறது, ஒரு ஸ்கெடியூல் போடுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்து அது மூலமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்கிறதுக்காக ஒரு உத்வேகம் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அது வந்து செப்டம்பரும் கண்டினியூ ஆகும், அக்டோபர் நவம்பரும் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் மாத கிரகங்கள் பாருங்கள், ராசி அதிபதி ஆகிய சுக்கிரனே பாருங்கள் 10ஆம் இடத்துல இருந்து 11, 12, ராசி 2 அது மாதிரி ஒரு பாவத்துக்கு வந்து இந்த 4 மாதங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த தீபாவளி முடிஞ்சு நவம்பர் மாதத்துலேருந்து அருமையான அமைப்புகள். ஏன்னா சுக்கிரனே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள வந்து குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ இந்த அக்டோபர் எண்டு, நவம்பர், டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஹைலைட் ஆகாமல் கொஞ்சம் அவங்களுடைய விஷயங்கள் வந்து அங்கீகாரம் கிடைக்கும், உலகத்தில் சமுதாயத்தில் கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள். அதே சமயத்தில் அவங்க சில முயற்சிகள் இதுவரைக்கும் செய்கிறது வந்து டக்குன்னு செய்யக்கூடிய அமைப்புகள், ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயம், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ராஜோகாதிபதி புதனும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால நல்ல ஒரு பணம், இதுவரை வரக்கூடிய பணங்களோட இப்போ வரக்கூடிய பணப்புழக்காட்டம் அதிகம், நிதி நிலைமை கொஞ்சம் அதிகமாகிறது, கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுறது, நம்ம எதிர்பார்க்க பண வரவு வருவது, குடுக்கல் வாங்கல் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, அது மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது. செவ்வாய் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துலேயே இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ லக்ன ராசிக்குள்ளே வந்து 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல வரும்பொழுது இந்த இடம் பூமி சம்மந்தப்பட்டது, இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து சில விஷயங்கள் சாதிக்கிறது, அதே சமயத்தில் மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் உண்டு. ஸோ செவ்வாயின் சஞ்சாரம், சுக்கிரனின் சஞ்சாரம் பரவாயில்லை. அதே சமயத்தில் புதன் சூரியனும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லாமல் சனி பார்வையெல்லாம் பெறாமல் நல்லா இருப்பதனால ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 4 மாதம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த மே மாதத்துலேருந்து ஓரளவுக்கு படிப்படியாக நீங்கள் கொஞ்சம் போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் மன உற்சாகத்தோட கொஞ்சம் தெளிவோட கொஞ்சம் செயல்படுறீங்களோ அதுலேயே கொஞ்சம் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்பு, அடுத்த லெவலை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டோம்னா அடுத்த கோல் போகக்கூடிய அமைப்பு, இது மாதிரி பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து தருகிற அமைப்பு வந்து இருக்குது. அதே சமயத்தில் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரம் வச்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குது. துலாம் ராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் மைண்டடு, கொஞ்சம் கலை உணர்வு உள்ளவங்க, அவங்க வந்து எது மாதிரி திட்டங்கள் போடுறாங்க, அவங்க போட்ட திட்டங்கள் எப்போ ஜெயிக்குது, எது மாதிரி விஷயங்கள் வருகிறது, அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி திரும்புதுங்கிறதெல்லாம் நம்ம ஒன்றுமே துல்லியமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போயிட்டுருக்கிறது, எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சு உங்கள் ஜாதகம் போட்டு அதில் வரக்கூடிய லக்னம் என்ன தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, அந்த தசாபுக்தி வந்து உங்கள் லக்னத்துக்கு எத்தகைய ஒரு அமைப்புகளாக இருக்கிறது, நல்ல ஒரு ஆரோக்கியமான தசைகள் போய் கொண்டிருக்கிறதா, வர வேண்டிய தசை போய் கொண்டிருக்கிறதா, அல்லது வரக்கூடாத தசைகள் போய் கொண்டிருக்கிறதா, எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்குது, எது மாதிரி டைரக்ஷனில் போகிறது நல்லது, எது மாதிரி திட்டங்கள் வந்து எது மாதிரி டைமில் நம்ம செய்கிறது நல்லதுங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சு அது போல் நாம் செயல்படும் பொழுது நல்ல ஒரு குரோத்து, நல்ல தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள்லாம் தவிர்த்து நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி விஷயங்கள் ஆண்டு கிரகம், மாத கிரகங்கள், கோச்சார் அமைப்பு, உங்களுடைய துல்லியமான ஜாதகம் மூலமாக வரக்கூடிய தசாபுக் அமைப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது
அடுத்த வரக்கூடிய தசாபுக்திகள், அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் காத்து இருக்கிறது, அது மூலமாக எந்த டைரக்ஷனில் நம்ம போனால் நம்ம ஈஸியாக நம்ம ஜெயிக்கலாம், எது நமக்கு வந்து பிராப்தமாக இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பிராப்தமாக இல்லை. இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதம் வந்து அந்த குருவின் பார்வை ராசி அதிபதி மேலே விழுகிறதுனால ஒரு நல்ல மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அது மாதிரி டைம்லாம் நீங்கள் வந்து சில காரியங்கள் எடுத்து நடத்தும் பொழுது டக்குன்னு சில விஷயங்கள் வெற்றி பெற்று அடுத்த லெவல் ஆஃப் படிநிலையில் வாழ்க்கையில் நீங்கள் போய் நம்ம வந்து இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு வந்ததுக்கு நமக்கு ஒரு ப்ரோக்ரஸ் கிடைச்சிது, ஒரு அடுத்த படிநிலை வாழ்க்கையில் நம்ம போகக்கூடிய அமைப்புக்கு இந்த காலகட்டம் நமக்கு உதவுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு 4 மாதமாக 120 நாட்களாக இருக்கிறது. இப்போ பாருங்க, இந்த மே மாதத்துக்கு அப்புறமே வந்து இந்த குரு பயிற்சியினால குரு வந்து ராசியை பார்ப்பது இதுவரை போன வருடம்லாம் ஃபுல்லாக இருந்த அந்த கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு, கிணத்தில் போட்ட கல் போல் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து நம்ம எண்ணம் எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி சிலதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள், கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. அது தொடர்ந்து இப்போ செப்டம்பர் மாதத்துலேருந்து அது வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இது மாதிரி விஷயங்கள் நாம் வந்து ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் அதே சமயத்தில் கோச்சார் அமைப்பும் இந்த பயிற்சி பலனும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒன்றுமே நம்ம எது மாதிரி பலாபலன்கள் நாம் வந்து கரெக்டாக வரும், எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எது நமக்கு பிராப்தமாக இருக்குதுங்கிற திட்டங்கள்லாம் நம்ம ஓரளவுக்கு தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளுடைய ஒரு ஆக்டிவிட்டியும் காய்களை நகர்த்தும் பொழுது தேவையற்ற பொருள் விரயம், தேவையற்ற சமய விரயங்கள்லாம் தவிர்த்து நமக்கு வந்து எந்த மாதிரி ஆப்ஷன் கையில் இருக்குது, அதில் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன, எது மாதிரி விஷயங்கள் போனால் நமக்கு வந்து எளிதில் வெற்றி பெறலாம், எது நமக்கு வந்து எதிர்நீச்சலாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நம்ம செயல்படும் போது நம்ம எளிதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 120 நாட்கள், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31, 2025 வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி சந்திரனையே பார்க்குறார். ஸோ கண்டக சனி என்று சொல்லப்படுகிற அந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ராசியை பார்ப்பது வேலையில், வாழ்க்கையில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் அதிகமான ஒரு ஸ்திரத்தன்மை, வாழ்க்கை கொஞ்சம் சீரியஸ் ஆகக்கூடிய விஷயங்கள், நம்ம பழகக்கூடியவர்களிடையே கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய அமைப்புகள், இது எல்லாமே வருது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் நோக்கி கன்னிராசிக்காரங்க போகிறாங்க. இதுவரை குரு பார்வை இருந்து சனி பார்வை விலகி இருந்தது. இப்போ சனி பார்வை பெற்று குரு பார்வை வரும் பொழுது, குரு பார்வை விலகும் பொழுது வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போகிறது. அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் பிளானிங்குள்ளே போகிறோம். கடந்த 23, 24 பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது வந்து ராசிக்குள்ளேயே இருந்து மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், எதுலேயுமே ஒரு சுணக்கம், அது மாதிரி அமைப்பை கொடுத்தது. இப்போ கடந்த 4-5 மாதமாக ராகு கேது ராசி விட்டு விலகிறனாலையும் குரு பயிற்சி சனி பயிற்சி ஆனதுனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நோக்கி, டெவலப்மெண்ட் நோக்கி, எது நமக்கு பண்ண முடியாமல் 2 வருஷம் தவித்தமோ, அது வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கை பரிணாமத்தை நோக்கி போய்க்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ராகு 6ஆம் இடத்தில், கேது 12ஆம் இடத்தில் இருக்கார். ராகு குரு பார்வை பெறுகிறார். ஸோ ஒரு மாதிரியான இந்த நோய் விஷயங்கள், பகை, வம்பு, வழக்குகள், கடன், அது மாதிரி விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய அந்த அசுப கடன் சுப கடனாக மாறக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பு, கேஷ்ஃப்ளோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறது, குடும்ப விஷயங்கள் பரவாயில்லை, பேச்சுக்கு கொஞ்சம் ரெகக்னிஷன் கிடைக்குது, அது மாதிரி அமைப்புகள்லாம் நல்லா வருது குருவின் பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறனால.
ஸோ செப்டம்பர் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி ஆகிய புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ள 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் அது மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படின்னா செப்டம்பர் அக்டோபர்லாம் ராசி அதிபதியே ராசிக்குள்ளே வரும் பொழுது, அப்புறம் அடுத்த மாதங்கள்லாம் குரு பார்வை பெறும் பொழுது நல்ல சில விஷயங்கள், விசேஷமான சில விஷயங்கள், ஒரு மேஜிக் மாதிரி சிலது நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா உழைத்து நிறைய முயற்சி செய்து முடிக்க முடியாத சில காரியங்கள் டக்குன்னு முடியக்கூடிய அமைப்பு, வரவேண்டிய பணம் வருவது, நம்ம எதிர்பார்க்குற ப்ரொமோஷன் டக்குன்னு கிளிக் ஆகுறது, நம்ம படிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேணுங்கிற கோர்ஸ் கிடைக்கிறது, வேணுங்கிற காலேஜ் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, இது மாதிரி பல நற்செய்திகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து காதில் கேட்டு நம்ம அதன் மூலமாக கொஞ்சம் மகிழ்ச்சி பெறக்கூடிய அளவுக்கும் குதூகலம் பெறக்கூடிய அமைப்புகளும் நடக்கக்கூடிய அமைப்பாக அந்த புதன் சுக்கிரனின் சஞ்சாரம் குரு பார்வை பெறும் பொழுது நடக்குதுங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பு வேணுங்கிற விஷயங்கள் செய்துக்கணும். அதே சமயத்தில் ஒரு சொத்து வாங்குறது, இடம், வீடு, வண்டி, வாகனம், புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, இது மாதிரி வயசு வித்தியாசம் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதுவரை செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த மைண்டில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் பார்ட்னர்ஷிப், தொழில், வேலையில் வந்து கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஒரு சுமூகமான ஒரு விஷயங்கள் இல்லாமல், ஒரு அணுகுமுறை இல்லாமல் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் மாறி அடுத்தடுத்து கொஞ்சம் பிரச்சனைகள் தீர்ந்து, கொஞ்சம் மனக்கவலைகள் தீர்ந்து, கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து, கொஞ்சம் சுமூகமான அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் மேன்மையான சில அன்னோனியங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கடன் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இளைய சகோதரர் இருக்கும் பொழுது அவங்களோட கொஞ்சம் நட்புறவு கொண்டாடக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு வந்து காத்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து தசாபுக்திகள் வைத்து தான் இன்னுமே துல்லியமாக பலன் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி எப்படி வந்து இருக்கிறார், ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கோச்சார முறையில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சியில் நம்ம பார்க்குறோம். பட் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதியில், பிறந்த நேரத்தில் எப்படி வந்து நீங்கள் பிறந்திருக்கீங்க, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, அந்த தசா புக்திகள் எப்படி இருக்குது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நாம் பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, அப்புறம் அந்த தசநாதனோட ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் எப்படி இருக்குது, புக்திநாதனோட அமைப்புகள் எப்படி இருக்குது, அது உங்களோட லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியத்தை குறிக்குது, எது மாதிரி விஷயங்கள் நல்ல ஒரு அமைப்பாக ராஜயோக திசைகளாக போகுதா அல்லது வரக்கூடாத திசைகளாக வருகிறதா, இது எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கணும். பட் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை. ஏன்னா குரு 10ல், சனி 7ங்கிறப்போ நிறைய ஆக்டிவிட்டி வாழ்க்கையில் நடக்குது. அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஏதோ விஷயம் செய்வதற்காகவும் யாரையோ மீட் பண்ணுறது, ஒரு ஒரு விஷயத்தை செய்து முடித்து அடுத்த லெவல் போக ட்ரை பண்ணுறது, அபிவிருத்தி பண்ண ட்ரை பண்ணுறது, ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறது, அட்டம் பண்ணுறது, ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறுவது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக விஷயங்கள் வந்து தேடுதல், பிஹெச்டி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு வேணுங்கிற விஷயங்களை இறங்குறது, அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க புது கான்டாக்ட்ஸ் மூலமாக ஒரு விஷயம், ஒரு கன்சைன்மெண்ட் ட்ரை பண்ணுறது, இது மாதிரி புதிய புதிய முயற்சிகள் வந்து மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் வந்து கட்டாயம் கொடுக்குது. இதில் வந்து நம்மளுடைய யாரோட நீங்கள் டீல் பண்ணுறீங்களோ அவரோட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருப்பதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம்னா சில பிரச்சனைகளும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் மாத கிரகம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாமே ஓரளவுக்கு ராசிக்கு 12லேருந்து ராசி 1, 2, 3ங்கிற ஒரு நல்ல பாவத்தை போகும் பொழுது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம் வாங்குகிற ஒரு விசேஷம், ஒரு அமைப்பு வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரம், இந்த
இந்த ஆண்டு கிரகத்தின் பார்வைகள்லாம் வரும் பொழுது கடந்த 2023-24 எப்படி வந்து ஒரு ஸ்டக்கான மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்ததோ அது படிப்படியாக மாறி இப்போ போயிட்டு இருக்கிறதுல இந்த செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த அமைப்பு, இந்த காலகட்டம் வந்து ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டியை நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான். நீங்கள் ஜென்ம ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது லாங் டேர்ம் என்ன, ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து எப்படி இருக்குது, எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், எது மாதிரி முடிவுகளை தவிர்க்கலாம், நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது, இது எல்லாமே நம்ம துல்லியமாக பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தக்க முடிவுகளை எடுத்து அதே சமயத்தில் அந்த மாதிரி வாழ்க்கையை நாம் வந்து நம்மளுடைய திட்டத்தை தீட்டி அது மாதிரி நம்ம வாழ்க்கையை செலுத்துமே ஆனால் வெற்றி எளிதில் பெற முடியும் என்று சொல்லி விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 கடைசி 4 மாதங்கள், அதாவது 120 நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதங்கள் வந்து வருடத்தின் இறுதி பகுதியாக வரும்பொழுது அது எது மாதிரி ஒரு பலாபலன்கள் காத்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு சற்று துல்லியமாக பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு சனி 11ஆம் இடத்துக்கு கடந்த 4-5 மாதமாக ஆண்டின் ஒரு ஏப்ரல் மே மாதத்திலிருந்து 2025 சனி 11ஆம் இடத்துக்கு வருவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு. வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் செட் ஆன மாதிரியும் சில பிரச்சனைகள் வராத மாதிரியும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புக்கு தான் இந்த 11ஆம் வீட்டு அதிபதியாகிய 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி. குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்லது தான். ஏன்னா குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் குருங்கிற ஒரு சுபகாரம் இருக்கிறது 8ஆம் வீட்டையே கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண விஷயத்துக்கு, அடுத்தவங்க பணம், இன்ஹெரிட்டன்ஸ், பார்ட்னர் ஒய்ஃப் மூலமாக வர்றது, பார்ட்னர் மூலமாக வர்றது, உயில் மூலமாக வர்றது, செகண்டரி இன்கமாக வருவது, பல சோர்ஸில் வருவது, வரவேண்டிய பணம் வருவது, முதலீடு செய்தது லாபம் வருவது, அது மாதிரி சில விஷயங்கள் வந்து பண விஷயத்துக்கு பரவாயில்லை. சனி 11ஆம் இடமும் அருமையான அமைப்பு. பார்த்தீங்கன்னா ராகு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திலும், கேது வந்து 4ஆம் இடத்திலும் இருக்கிறார். ராகு 10ஆம் இடத்தில் இருப்பது என்னன்னா தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது சில மாற்றங்களை தொழில் ஸ்தானத்தில் கொடுக்க போறார். ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயம் தாவுறது, ஒரு அந்நிய விஷயத்துக்குள்ள போகிறது, ஒரு புதிய ஒரு வர்த்தகத்துக்குள்ள போகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாறப்போகுது, வெளிநாடு தொடர்பு, டிராவலிங்கு, அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க, அதர் ரேசஸ் உள்ளவங்க, நம்ம சர்க்கிள் விட்டு அடுத்த சர்க்கிளோட நம்ம டீல் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ராகு கேதுகள் வந்து 4 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது வரும். இதே 4ஆம் இடத்துல கேது வரும்போது இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் அக்கறைகள், சில விஷயங்கள் தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் ரிஷபராசிக்கு. இதே மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, ராசி அதிபதி ஆகிய சுக்கிரனே பார்த்தீங்கன்னா கடகத்திலிருந்து விருச்சிகம் வரைக்கும் அந்த 4 மாதங்கள் சுக்கிரன் வந்து சஞ்சரிக்கிறார். அதில் குறிப்பாக துலாம் ராசியில் வரும்பொழுது 6ஆம் இடத்துல வலுக்கிறார், ஆட்சி பலம் பெறுகிறார், குரு பார்வை பெறுகிறார். ஸோ கொஞ்சம் கடன் வருவது, ஒரு சுப கடனாக வருவது, குடுக்கல் வாங்கல் மூலமாக ஒரு பெனிஃபிட் வருவது, வெளிநாடு விஷயங்கள், ஒரு சுப முதலீடு, ஒரு சுப செலவுகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியது, இன்வெஸ்ட்மெண்ட், அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. ராசி அதிபதி உச்சம் பெறுகிறார். 5ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கம் ஆகிறார். ஸோ ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ராசி அதிபதியோட சஞ்சாரங்கள் வந்து பரவாயில்லை, குரு பார்வையும் பெறுகிறார். ஸோ மீடியா ரிலேட்டட், டெக்ஸ்டைல் ரிலேட்டட் பீப்புளுக்குலாம் ஒரு நல்ல மாற்றங்கள் நிறைந்ததான ஒரு கடைசி 4 மாதங்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது. இதே பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், செவ்வாய் சஞ்சாரமும் பரவாயில்லை. செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று வரும்பொழுது சில குடும்பத்தில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு, கருத்து வேறுபாடுகள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுக்குள்ளேயே கொஞ்சம் சுணக்கங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா அது குரு பார்வையும் இல்லாமல் இருப்பதனால உறவுகள், பங்குதாரர்கள், நட்பு விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் அக்கறை தேவைப்படுகிறது. மற்றபடி பண விஷயத்துக்கு அருமையான பலன்கள். மாணவர்களும் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா புதன் வந்து நல்ல அமைப்பில் தான் இருக்கார், தவறு இல்லை. ஸோ படிப்பு அது மாதிரி விஷயத்தில் தவறு இல்லை. ஹையர் ஸ்டடீஸ் அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் வெளிநாடு, வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரருக்கு வாய்ப்பு உண்டு.
விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு விசா உடனே கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வர்த்தகம் பண்ணணும், வெளிநாடு ஒரு விஷயமா போகணுங்கிறதுக்கெல்லாம் வந்து லாங் டேர்ம் விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஸோ இத்தகைய ஒரு அமைப்புகள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு மாத கிரகமும் ஆண்டு கிரக சஞ்சாரமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருப்பதனால அந்த பூரிப்பு, அந்த வெற்றி, அந்த ஸ்மூதான ஒரு அமைப்பு எல்லாமே ஓரளவுக்கு பரிபூர்ணமான அமைப்பு இருக்கும். கடந்த 2 வருஷத்துல செய்த உழைப்புக்கு தகுந்த ஒரு நல்ல பலனை ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது இல்லற வாழ்க்கை, அதாவது திருமண தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு, காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள் உண்டு, நட்பு புதிய ஒரு தொடர்பு மூலமாக ஒரு நல்ல ஒரு க்ரோத்து, சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் உண்டு. ஸோ இந்த ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வருடத்தின் கடைசி 4 மாதங்கள் ஓரளவுக்கு நம்ம செய்யக்கூடிய சுப விஷயங்கள், முதலீடாக இருந்தாலும் முதலீடு, வியாபாரம், வேலை மாற்றம், அரசு சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு அடுத்த லெவல் போகக்கூடிய ப்ரமோஷன், அது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் ஆண்டு கிரகம் மாத கிரகத்தின் சஞ்சாரம் பொதுவாக பார்க்கும்பொழுது ரிஷபராசிக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்க, என்ன தேதி, என்ன நேரத்தில் எந்த ஊரில் பிறந்தீங்க வைத்து நம்ம வந்து லக்னம், ராசி, தசா புக்திகள், தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார்லாம் நாம் சேர்த்து இப்போ ரிஷபராசிக்கு பொது பலனாக பார்த்த அந்த கோச்சார் அமைப்போட சேர்த்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே நம்ம வந்து கிளாரிட்டியோட துல்லியமாக எப்படி வந்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள், 6 மாதங்கள், ஒரு ஆண்டு எப்படி இருக்குது, எது மாதிரி நேரத்தில் எது நடக்கக்கூடும், எந்த முடிவுகளை எப்போ எடுப்பது நல்லது, நம்மளுடைய பிராப்தங்கள் எப்படி இருக்கு, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, வேலை ஸ்தானம் எப்படி இருக்கு, எது நமக்கு பெட்டரா இருக்கு, நிதி நிலைமை எப்போ இம்ப்ரூவ் ஆகும், திருமண விஷயங்கள் எப்போ நடக்கும், தொடர்புகள் எப்போ நல்ல ஒரு அமைப்பு சுபத்தன்மை பெறும், படிப்பு விஷயங்கள் எப்போ வந்து நமக்கு வேணுங்கிற படிப்பு வரும், எப்போ வந்து நம்ம வேலை மாற்றம் நமக்கு போக முடியுங்கிறதெல்லாம் துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கையில போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் துல்லியமாக உள்ளது உள்ளவாறு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி தசா, அந்த அந்த ஒரு கிரகத்தோட அமைப்பு எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, கோச்சார் அமைப்பு, ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எப்படி, மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி, இப்போ போயிட்டு இருக்கிற தசாபுக்திகள் எப்படி இருக்கு, எந்த நட்சத்திரத்தில் இருந்து அந்த தசைகள் நடத்துகிறார்கள், அந்த தசநாதன் உங்கள் லக்னத்துக்கு எத்தகைய ஒரு ஆதிபத்தியம் பெறுகிறார்கள், எந்த ஆதிபத்தியம் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறது, புக்திகள் என்ன நடக்குது, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், அந்தரங்கள் சூக்ஷமம், புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம் சூக்ஷமம் வரும், அவங்களா எப்படி இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து இப்போ ஓவராலாக பொதுவாக பார்த்தது வந்து இன்னுமே துல்லியமான சில முடிவுகளை ப்ரிடிக்ஷனை எடுத்து அது மூலமான நீங்கள் முடிவுகளை எடுக்கும் பொழுது சமயம் விரயங்களை தவிர்த்து, தேவையற்ற பொருள் விரயங்களையும் தவிர்த்து தக்க முடிவுகளை தக்க சமயத்தில் எடுத்து தேவையற்ற செயல்களை தவிர்த்து நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறலாம். எதிர்நீச்சல் போட்டு சிரமப்படாமல் நம்மளுடைய பிராப்தம் என்னவோ அதை தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது நல்ல நம்மளோட லைஃப் பொட்டென்ஷியல் என்று சொல்லப்படுகிற நம்மளுடைய முழு பொட்டென்ஷியலை எளிதில் அடைந்து நம்மளுடைய கோல் என்னன்னு தெரிஞ்சு நம்ம அதை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 கடைசி 4 மாதங்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எப்படி இத்தகைய ஒரு காலகட்டமாக பலாபலன்கள் நிறைந்ததாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. இந்த 120 நாட்கள் கடகராசிக்காரருக்கு என்ன எதிர்பார்க்கலாம், இப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்கும் பொழுது கோச்சார் அமைப்பில் ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னா, கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு ஓரளவுக்கு கடந்த 2 வருஷமாக பட்ட கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்திருக்கிறாருங்கிறதான் உண்மை. அந்த அமைப்பில் குரு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறார், சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ குரு 12லேருந்து 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி என்னதான் அஷ்டம சனி முடிந்தாலும் இன்னுமே சில பண விஷயங்கள், வியாபாரிகளுக்கு
தொழிலதிபர்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கு அது மாதிரி ஒரு நடுத்தர வயதினர்களுக்கெல்லாம் ஃபினான்ஷியல் விஷயங்கள் இன்னுமே அவங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக வரவில்லை. இன்னுமே வந்து நிதி நிலைமை வந்து பிரச்சனைகளாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் காட்டதான் செய்கிறது. அதே சமயத்தில் அது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்படி எப்படி செலவு பண்ணுறது, அது மாதிரி ஒரு பண விஷயத்தில் ஒரு ரூப் இல்லாமல் ஒரு அமைப்பு போயிட்டு கொண்டு இருக்கிறது. அதில் வந்து ஒரு பக்குவப்படுத்தி வரக்கூடியதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். ராகு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திலும் கேது 2ஆம் இடத்தில் இருக்கிறது இன்னுமே நான் சொன்ன அந்த குடும்பம் தன வாக்குஸ்தானத்தை இன்னுமே வந்து கொஞ்சம் பாவத்துவப்படுத்தி இன்னுமே அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் அதுக்கு சில காலங்கள் பொறுத்தாதான் அதை சீர் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கட்டாயம் கடகராசிக்காரருக்கு குடிக்கிறது. இதே மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. முதல் இருந்ததோட இப்போ கொஞ்சம் படியாக சொன்னால் கேட்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் வருது. இதே வந்து மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கடகராசிக்காரர்களுக்கு முதல் இருந்த உபாதைகள் இருந்து கொஞ்சம் மீண்டு வந்து கொஞ்சம் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக ஓரளவு சரி ஆகிட்டு வரக்கூடிய மற்ற எல்லா விஷயமும் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பார்த்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து தனுசு வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு இந்த 4 மாதம். அதே சமயத்தில் புதனும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அமைப்பில் இருக்கிறார். அதே சமயத்தில் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா துலாம் விருச்சிகத்திலெல்லாம் வந்து சஞ்சரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, துலாமிலாம் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறும் பொழுது இடம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம், அதுலாம் ஒரு சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு டாப்அப் லோன், ஒரு லோன் போட்டு வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு மாற்றக்கூடிய அமைப்புகள், ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, அது மாதிரி விஷயங்கள் கட்டாயம் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் லோனும் ஒன்று போகக்கூடிய அமைப்புகள், ஒரு கடன் படுதல், சுபக்கடனாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஸோ இது மாதிரி அமைப்புகள் நிறைந்ததான ஒரு மிக்சடான ஒரு பலாபலன்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதே சமயத்தில் புதனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா இதே சிம்மத்திலிருந்து தனுசு வரைக்கும் போகிறார். ராஜயோகாதிபதி செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு, 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்குலாம் போகும்பொழுது இந்த இடம், வீடு, வண்டி, வாகனத்துக்கு இன்னுமே வந்து நடக்க போகுதுங்கிறது டபுள் கன்ஃபார்ம் பண்ணுறார். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ் லைன், கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல, இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு உத்தியோக உயர்வு, வேலை உயர்வு, தொழில் உயர்வு வரக்கூடிய அமைப்புகள், அவங்களாம் கொஞ்சம் லைம்லைட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை கடந்த 4-5 மாதமாக சில விஷயங்கள் பாசிட்டிவாக போகாததெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுத்தடுத்து நம்ம எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் நடக்குமா நடக்காதான்ட்டு மதில் மேல் பூனை போல் இருந்த சில விஷயங்கள் வந்து நம்ம நினைக்கிற பக்கம் உழுகிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சில அமைப்புகளுக்குள்ள நமக்கு வந்து இந்த சஞ்சாரங்கள் உண்டு. ஆனால் அந்த நிதி நிலைமை, பண விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வம்பு வழக்குகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள், உடல் உபாதைகள், உடம்பு பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் வந்து கட்டாயம் தேவைப்படுகிறது. ஸோ இது மாதிரி அமைப்புகள் நிறைந்ததான ஒரு அமைப்பு வந்து கடகராசிக்கு இருப்பதனால ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரம்லாம் கொஞ்சம் மிக்சடாக இருப்பதனால சில விஷயங்கள், அதாவது வேலை நிமித்தம், தொழில் நிமித்தத்தில் பாசிட்டிவாக இருந்தாலும் வருமானங்கள், கடன், நிதி நிலைமையில வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இன்னும் கொஞ்சம் காலகட்டமானதான் சரியாகிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சட்டுன்னு விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு வந்து பெர்மனன்ட் சிட்டிசன் ஆகிறது, பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகிறது, சிட்டிசன் ஆகக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. கடன் மூலமாக ஜெயிக்கிறது, கடன் மூலமாக சம்பாதிக்கிறது, அது மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லோன் போட்டு கேம்பிளிங், ஸ்பெக்குலேஷன் பண்ணக்கூடாது. நம்ம வந்து பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி உடல் உபாதைகள் விஷயத்துலையும் ஈஸியாக எடுத்துக்கூடாது. அதுக்கு வேணுங்கிற தக்க ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்து அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். பொதுவாக பார்க்கும் பொழுது மற்ற கிரகத்தின் சஞ்சாரங்கள்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னால தவறு இல்லை. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு 2023-24 நடந்த அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து படிப்படியாக விலகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்தில் இன்னுமே பலன்கள் அதிகமாகி இன்னும் கொஞ்சம் இடம், வீடு, வண்டி, வாகனம், இது வரைக்கும் 2 வருடமாக நம்ம ஏதோ வாங்கணும், ஏதோ ஒன்றுமே பண்ணவங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் ஒரு நல்ல மாற்றம், வீடு விற்க முடியாமல் இருக்கிறவங்க வீடு விற்பனை ஆகிறது, வாங்க முடியாமல் இருக்கிறவங்க வாங்குறது, அது மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் கடந்த பல மாதமாக எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் ஒரு கிணத்துல போட்ட கண்ணு மாதிரி இருந்ததெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது.
அதே சமயத்தில் கூட்டு தொழில் பண்ணுறவங்க, ஃபினான்ஸ் தொழில் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மேன்மை இருக்குது. இதில் மட்டும் அந்த குடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள், டாக்குமெண்டேஷன் பண்ணி அதுக்கு என்ன முறையோ அதெல்லாம் பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இந்த டயபெட்டிஸு, இந்த சுகர், பிபி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நோய்த்தன்மை அதிகமாக ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக உடலை சரியாக பார்த்துக்காமல், லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணாமல் நம்ம அப்படி இப்படி இருக்கும் பொழுது அது கொஞ்சம் பிற்காலத்தில் வந்து ஒரு பிரச்சனையாக போகக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஸோ அப்படி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது. பட் என்னதான் இருந்தாலும் செவ்வாயின் சஞ்சாரம், ராஜோகதி சஞ்சாரம்லாம் இருக்கிறனால தொழில் மேன்மை, ஒரு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறது, பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது, வேலையில் நல்ல மாற்றங்கள், படிக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு, அவங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வருது, ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணுறது, நல்ல காலேஜ் கிடைக்கிறது, அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த தசநாதனும் புக்திநாதனும் லக்னாதிபதிக்கு எப்படி ஒரு அமைப்பில் இருக்காங்க, அதெல்லாம் சேர்த்து வைத்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து வரக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்தில் வந்து முழுசாக நம்ம பலன் எடுக்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எத்தகைய ஒரு பலன்கள் இருக்குது, நம்ம பேசின கோச்சார் அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள், 6 மாதங்கள், 12 மாதங்கள் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி, ஷார்ட் டேர்ம் என்ன, எது மாதிரி டைரக்ஷனில் போகுது, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி ப்ரிடிக்ஷன் இருக்குது, எது மாதிரி பிராப்தங்கள் காத்திருக்கிறது, எது மாதிரி முறையில் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த ஒரு மாற்றங்கள், அடுத்த ஒரு டர்னிங் எங்கே வருது, எந்த நேரத்தில் வருது, எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பலன் எடுத்து நம்ம செய்த இந்த தசாபுக்திகள் அமைப்பும் கோச்சார் அமைப்பும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது தேவையற்ற செயல்கள், தேவையற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம எடுக்காமல் சமய விரயங்கள், பொருள் விரயங்களை தவிர்த்து தக்க முடிவுகளை வந்து நம்ம வாழ்க்கை டெசிஷன், அதாவது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, தொழில் அபிவிருத்தியாக இருந்தாலும் சரி, இடம் மாற்றமாக இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி விற்கிறதா இருந்தாலும் எந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி செய்யக்கூடிய அமைப்புகள் நமக்கு வருதுங்கிறதை தெரிந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக துல்லியமான பலன் எடுத்து நம்ம பயன் பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் 2025 வருடத்தின் கடைசி 4 மாதங்கள், அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அந்த 120 நாட்கள் எத்தகைய ஒரு காலமாக மேஷராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுங்கிறது நம்ம கொஞ்சம் துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி 12ஆம் இடத்துல விரய சனியாக மேஷராசிக்காரர்களுக்கு இன்னும் இருக்கிறார். ஸோ மார்ச், ஏப்ரல் மாதம் ஆரம்பித்த அந்த சனி விரய சனியாக தொடர்ந்து இவன் அடுத்து வரக்கூடிய 4 மாதங்களும் வருடம் 2025 வருடம் முடிகிற வரைக்கும் இருக்கிறார். அது வரைக்கும் அப்புறம் குருங்கிற கிரகம், அதாவது சனி 12லிருந்து விரய சனியாக கொடுத்தாலும் குரு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 11ஆம் வீடுகளில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார். இது ஒரு அருமையான விஷயம். ஸோ இதனால் என்ன, கொஞ்சம் நண்பர்கள், திருமண விஷயங்கள், சோஷியல் லைஃப், பாக்கியங்கள், லாபங்கள், பணப்புழக்காட்டங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு சீராக வைக்கக்கூடிய அமைப்பாக குரு வந்து அடுத்த 120 நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லையும் கண்டிப்பாக வந்து குருவின் சஞ்சாரம் பாகிஸ்தானத்துக்கே கனெக்ட் ஆகிறது தப்பில்லை, பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே சமயத்தில் ராகு 11ஆம் இடத்துல இருந்து கேது 5ஆம் இடத்துல இருக்கிறது என்னன்னா, எப்பவுமே இந்த ராகு கேதுகள் 5, 11க்கு சம்மந்தப்படும் பொழுது சில விஷயங்கள் ஜாதகர் கொஞ்சம் ட்ரை பண்ணுவார், சில கிரியேட்டிவான விஷயங்கள் ட்ரை பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளால ஒரு முயற்சி செய்ததில் வந்து ஒரு பலன் பெறுவது, அது மாதிரி விஷயங்கள் வரும். ஆனால் 11ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெறுகிறார் இல்லைங்களா, ராஜோகாதிபதி குருவின் பார்வை பெறும் பொழுது குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்க, கேது திசை நடக்கிறவங்க, ராகுவின் சாரத்தில் இருக்கக்கூடிய திசை நடக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு.
ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து கொடுக்குது. மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்கு, பயிற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய செவ்வாயே பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசியில வந்து பயிற்சி பெறுகிறார். இதில் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பயிற்சி தான். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு செப்டம்பர் மாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த துலாம்ல வரக்கூடிய செவ்வாய் தன் வீட்டை தன்னை பார்த்து தன் ராசி ஆகிய மேஷ ராசியை செவ்வாய் பார்ப்பது ஒரு நல்ல பலம். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதில் சில விஷயங்கள் செய்து கொள்வது, நண்பர்கள், அசோசியேஷன், கான்ட்ராக்ட்ஸ், அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் வருவது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய் போனாலும் ஆட்சி பலம் பெறுவது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான விஷயங்கள் நமக்கு செஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள், பொருட்சேர்ப்பு, ஒரு கூட்டு விஷயத்தில் வந்து ஒரு இனாமாக வரக்கூடிய பணம், மனைவி மூலமாக வர்றது, அப்பா மூலமாக வர்றது, கொஞ்சம் சைடு இன்கம் வர்றது, அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல செவ்வாய் போவதும் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கே செவ்வாய் போய் வருடத்தின் இறுதி பகுதியாகிய இந்த டிசம்பர் மாதம் அற்புதமாக மேஷராசிக்காரர்களுக்கு முடிவுக்கு வருகிறது. ஏன்னா குரு வந்து செவ்வாயை பார்க்கிறார், ராசிதிபதியை பார்க்கிறார், குருவும் செவ்வாயும் நேர்கொண்டு பார்த்து கொள்கிறார்கள் தனுசுல இருந்து. ஸோ தன் வீட்டிலேயே இருந்து குரு தன்னை வீட்டையே பார்க்கும் பொழுது தன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெறுகிறார், ராசி அதிபதி பலம் பெறுகிறார். அதே சமயத்தில் சூரியனும் பாருங்க சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் அப்படிங்கிற ராசியில பார்த்தீங்கன்னா அந்த அடுத்து வரக்கூடிய 4 மாதங்களும் வந்து வருகிறார். அதுவும் வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள். ஏன்னா ஓரளவுக்கு நட்பு வீட்டில் வரார். நடுவால தான் சூரியன் கொஞ்சம் நீச்சம் ஆறார். பட் நீச்சமானாலும் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ அதனால தவறில்லை. ஸோ சூரியனின் சஞ்சாரமும் ஓரளவுக்கு விசேஷ பலன் கொண்டு, அதே சமயத்தில் புதனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து தனுசு வரைக்கும் போவது ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அந்த 6ஆம் வீட்டு அதிபதி 8க்கு போகக்கூடிய அமைப்பு புதன் வந்து விருச்சிகத்தில் வரும்பொழுது ஒரு நவம்பர் மாதம் படிப்பு விஷயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ் வரலாம். முதியோர்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் வந்துட்டு போகலாம். அது மாதிரி ஒரு சிரமங்களும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் ஜெனரலி ஸ்பீக்கிங் மேஷ ராசிக்காரர்களின் அந்த ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பலமாக இருப்பதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதாவது ஒரு 30, 35, 40 வயசுல இருக்கக்கூடிய மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய என்டர்பிரனர்ஸாக இருந்தாலும் பிஸ்னஸ்மேன், தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல அசோசியேஷன், கடன்கள்னால கொஞ்சம் டெவலப் ஆகிறது, கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுவது, அடுத்த கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுவது, வியாபாரத்தில் வந்து டர்ன் ஓவர் வந்து அதிகப்படுத்துவது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. நண்பர்கள் வட்டாரம், பழக்க வட்டாரங்கள், சோஷியல் லைஃப் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட், கேட்ரிங், மெடிக்கல் ரிலேட்டட் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் இந்த வருட கடைசியில் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த செவ்வாயின் சஞ்சாரம், புதன், சூரியன் இதெல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல. சுக்கிரன் பாருங்க ஓரளவுக்கு 2 மாதம் சுக்கிரன் வீட்டிலேயே ஆட்சி பலத்தோடு இருந்து 7ஆம் இடத்துல இருப்பது அருமை. ஸோ சுக்கிரனின் சஞ்சாரம் குருவின் பார்வைக்கிறதுனால காதல் திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் கை கூடுறது, இது மாதிரி போகிற நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலகட்டத்துக்குள்ள அந்த சுக்கிரனின் சஞ்சாரமும் கொஞ்சம் ஒரு அருமையாக வந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால மீடியா துறையில் இருக்கிறவங்க யூடியூபு, படம், திரைப்படம், இது மாதிரி ட்ராமா, டெக்ஸ்டைல் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்புகள் கட்டாயம் உண்டு. இதுக்கு கட் பண்ணிருக்கணும். ஸோ கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அந்த 120 நாட்களும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் சஞ்சாரம், செவ்வாயின் சஞ்சாரம், புதனின் சஞ்சாரம் எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக இருப்பதனால ஆண்டு கிரகத்தின் அமைப்புகளும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால அந்த சனி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா விரய சனியாக இருக்கிறதுனால சுப விரயங்கள் எவ்வளவுதான் இன்கம் வந்தாலும் அடுத்த நிமிஷமே அது செலவாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது வந்து உங்களுடைய சுப செலவுகளாக, சுப முதலீடுகளாக போகிறதா அல்லது தேவையற்ற செலவுகளாக போகுதாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது,
நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னம் பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு நடக்கக்கூடிய தசைகள் அருமையான தசைகளாக நடக்குதா, தசநாதனும் புக்திநாதனும் எப்படி இருக்கிறாங்க, ஸ்தானபலம் திக்பலம் எப்படி இருக்குதுங்கிற உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து வரக்கூடிய அந்த ஜாதகம் மூலமாக இந்த கோச்சார அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு சேர்த்து பார்க்கும் பொழுது அடுத்த வர 3 மாதங்கள், அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, லாங் டேர்ம் எப்படி இருக்க போகிறதுங்கிறதெல்லாம் துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கணித்து அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையோட டைரக்ஷன் திட்டங்களை எல்லாம் வகுத்து நம்ம போனோம்னா எளிதில் வெற்றி பெறலாம். நம்ம கர்மாவுக்கு எதிராக போகாமல், நம்ம கர்மா என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த டைரக்ஷனை போய் எதிர்நீச்சல் போகாமல், பண விரயங்கள் சமய விரயங்கள் செய்யாமல் நன்றாக எளிதில் வெற்றி பெற முடியும். இது ஒரு கோச்சார அமைப்பு, ஆண்டு கிரகத்தின் கோச்சார அமைப்பு, மாத கிரகத்தின் கோச்சார அமைப்பு ஒரு பொதுவான மேஷராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு அமைப்பு, அதாவது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, எத்தகைய ஒரு ஜென்ரலான ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்க்கும் பொழுது விரயங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும், உடல் உபாதைகள் ஒரு பக்கம் நடந்தாலும், வரக்கூடிய வருமானங்களும் குட்டி குட்டி நல்ல விஷயங்களும் நன்மைகளும் நல்ல நல்ல சிறு சிறு நன்மைகளும் வரக்கூடிய அந்த குருவின் பார்வை விசேஷமான பாவங்களை விழுகிறதுனால சோஷியல் லைஃப் அப்படி ஒன்றும் தப்பாக போயிடாது, பர்சனல் லைஃப் அப்படி ஒன்றும் மோசமாக போயிடாது. நல்ல பலன்கள், நல்ல பெனிஃபிட். யோகமான ஒரு 9ஆம் பாவத்தையே குரு பார்ப்பது யோகஸ்தானம் வலுவடைகிறனாலையும் மேஷராசிக்கு கடைசி வரக்கூடிய அந்த 4 மாதங்கள் 120 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செலவுகள் விரயங்களும் இருந்தாலும் பல வெற்றிகள் பெறக்கூடிய, பல அச்சீவ்மெண்ட் செய்யக்கூடிய, சோஷியல் லைஃப்பில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.